முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் கால அவகாசம் கேட்டு எழும்பூர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991 முதல் 93ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பாக வருமான வரித்துறையினர் 4 வழக்கு தொடர்ந்தனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தட்சிணாமூர்த்தி முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா மற்றும் சசிகலா தரப்பில் 2 வார கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கை முடிக்க செப்டம்பர் 6ஆம் தேதி கடைசி நாள் என்றும் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் வருமான வரித்துறை வக்கீல் ராமசாமி மனு தாக்கல் செய்தார். இருதரப்பு மனுக்களை பரிசீலித்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கை முடிக்க காலம் குறைவாக உள்ளதால் எழும்பூர் நீதிமன்றம் சார்பில் 2 மாத கால அவகாசம் நீட்டிக்க கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துவிட்டு வழக்கை வரும் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டார்.